செந்தில் பாலாஜிக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்றத கடந்த காலத்துல நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் இந்த நிலைமை கம்யூனிஸ்டுகளுக்கு, அல்லது உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? செந்தில் பாலாஜி கண்டக்டர் டிரைவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு வாங்கியிருக்காரு. இது ஊழல். கொஞ்ச நாள் முன்னால் ஒரு பிரச்சனை வந்தது, லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்காங்கல்ல, ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில், அவங்களெல்லாம் ரிசர்வேஷன்லாம் இல்லாமல் டைரெக்டாக அப்பாயின்ட் பண்ணுறது. இந்த லேட்டரல் என்ட்ரி என்பது என்னன்னு சொல்லி அது என்னன்னு அழைக்கலாம், ஊழலா பாலிசியா? எலக்ட்ரல் பாண்டில் யார் யார்கிட்ட பணம் வாங்கினாங்க, இடி ரெய்டு நடக்குது, பணம் வாங்குறாங்க, பெயிலில் விடுறாங்க, ரெய்டு நடக்குது, பணம் வாங்குறாங்க, பெயிலில் விடுறாங்க. இது அன்கான்ஸ்டியூஷனல், ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லுங்க. ஆனால் ஊழல்னு சொல்லியிருக்கா இல்லை, அரசாங்க சட்டத்துக்கு விரோதமானது, ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் பாலிசி, அப்படிதானே? இது ஊழல் கிடையாது. நான் இப்போ வேற இன்னொரு கேள்வி கேட்குறேன், 2G அப்படின்றது ஊழலா பாலிசியா? ஊழல். ஊழல் ஊழல். அப்புறம் ஆராஜா விவாதிச்சு ரிலீஸ் ஆன பிறகு அது பாலிசி. யார் செஞ்சா பாலிசி, யார் செஞ்சா ஊழல்? நான் சொல்றேன், அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சரி, அரசியல்வாதிகள் நேர்மையற்றவர்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி தன கட்சியை தாண்டி வந்திருக்காரு, அமைச்சராக வந்திருக்காரு. இங்க அமைச்சராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஊழல் செய்வதற்கான முகாந்திரம் இருக்கு. அதை நான் கண்டிப்பா நம்புறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். மார்டின் வழக்கு ஸ்டே பண்ணப்படுது, செந்தில் பாலாஜி கேஸ் நடக்குது. என்ன கணக்கு? செந்தில் பாலாஜி 470 நாள் உள்ள இருக்காரு, மார்டின் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல. என்ன கணக்கு? இது எப்படி நடக்குது? இது எதுவுமே தொடர்பு இல்லையா? இது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையா? அவர் என்ன காரணத்தினாலோ இதை பணியக்கூடாது நம்ம அப்படின்னு ஒரு நேர்மையா உறுதியா இருந்திருக்காரு. அந்த அளவில் அது பாராட்டத்தக்கதா இல்லையா? சரணடைந்து கட்சி மாறாமல் உறுதியாக இருந்தது பாராட்டத்தக்கது தான். கட்சிகள் நேர்மையாக இருந்தால்தான் எதிர்த்து சண்டையே போட முடியும். நேர்மையா இருந்தா நீ சண்டை போடலாமா, விட்டுருவாங்கன்றதான். நேர்மையா இருந்தா உங்க மேல கேஸ் போட முடியும். அப்ப இந்த நாட்டுல பொய் வழக்கே கிடையாது. சித்திகப்பன் மேல போட்டது, பிரபீர் புர்காய்சா மேல போட்டது, பீமா குரேகான்ல போட்டது, இல்ல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மாணவர்கள் உள்ள இருக்காங்களே அது, அல்லது இது சிஏஏக்கு எதிராக போராடிய முஸ்லீம்கள் எண்ணற்றவர்கள் உள்ள இருக்கிறாங்களே அது, எண்ணற்ற முஸ்லீம்கள் பொய் வழக்கில் உள்ள இருக்கிறாங்களே அது, இதெல்லாம் என்ன கணக்குல வரும்? இல்ல இவரெல்லாம் வச்சுட்டு நீங்க எப்படி பாசத்தை இதுக்கு நல்ல கேள்வி. பாலாஜி மாதிரியான நபர்களோ இல்ல திமுக மாதிரியான கட்சியை வைத்துட்டு பாசத்தை எப்படி? இந்த கேள்விக்கு நான் எந்த உள்நோக்கமும் கற்பிக்கல. ரியலிஸ்டிக்கா பேசுவோம், நம்ம ரியலிஸ்டிக்கா பேசுவோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கம்யூனிஸ்டுகள் எப்படி செந்தில் பாலாஜியை ஆதரிக்கலாம்? ஒரு ஊழல் பேர் வழியை, ஊழல் குற்றச்சாட்டுல சிறைக்கு போன ஒரு நபரை கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறது எப்படி? கடைசி கட்ட நம்பிக்கை அப்படின்றது ஒரு நாட்டுல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மேல ஒரு கடைசி கட்ட நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இல்ல கம்யூனிஸ்டுகள் இடம் மாறி போக மாட்டாங்க, பிறழ மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை வைத்திருப்பாங்க. இப்போ உங்கள மாதிரியான நபர்கள் செந்தில் பாலாஜி வரவேற்கிறது அல்லது ஆதரிக்கிறது அப்படின்றது சமூகத்துக்கே ஒரு பெரிய ஒரு பேட் எக்ஸாம்பிள செட் பண்றது அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல பேசுறதை பார்க்க முடியுது. நீங்களும் ஆப்வியஸா கடந்து வந்திருப்பீங்க. ஏன் இந்த நிலைமை கம்யூனிஸ்டுகளுக்கு, அல்லது உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? செந்தில் பாலாஜி இப்ப நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பொழுது நீங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? செந்தில் பாலாஜிக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்றத கடந்த காலத்துல நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப கம்யூனிஸ்டுகள் இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறவங்க யாருன்னு 1-2 உதாரணம் சொல்றீங்களா? யாராவது? இல்ல, பொதுவாக சமூக வலைதளங்கள கருத்து தெரிவிக்கக்கூடிய நபர்கள், இல்ல சமூகம் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். அதாவது ஊழல் பேர் வழியான செந்தில் பாலாஜி திமுகவும் முதல்வரும் ஆதரிப்பதில் வியப்பில்லை. ஏனென்றால் அவர்களும் ஊழல் பேர் வழிகள் தான். ஆனால் கம்யூனிஸ்டுகளாகிய நீங்கள் அவரை ஆதரிக்கலாமா? அதான கேள்வி. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன், இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் வழக்குக்காக உள்ள போகலன்னு சொல்றேன். ஊழலே பண்ணலன்னு சொல்றீங்களா? ஊழல் வழக்குக்காக அவர் உள்ளே போகவில்லை அப்படின்னு சொல்றேன். அவர் சிறை சென்றிருப்பது PMLA வழக்குக்காக இல்லையா? PMLA வழக்கு என்பது கருப்பை வெள்ளையாக்குவதற்கு இல்லையா, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அதுக்காக இந்த PMLA சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னாக்கா, சர்வதேச அளவில் நார்கோட்டிக்ஸ், போதை மருந்து கடத்தல், தீவிரவாதம், இதன் வழியாக திரட்டப்படும் கருப்பு பணம் இருக்கு இல்லையா, அதை வரியில்லா சொர்க்கங்களில் முதலீடு செய்வது, அது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடாது என்பதை ஒழுங்குபடுத்துவதற்காக FATFன்றது ஒரு இன்டர்நேஷனல் அரேஞ்ச்மெண்ட். அவங்க சொன்ன வழிகாட்டுதல் அடிப்படையில் பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதில் ஒரு நடவடிக்கை தான்
பிஎம்எல்ஏ என்ற சட்டம், அது யூபிஏ ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு இன்னும் அதிகமாக அதாவது நார்கோட்டிக்ஸு, பயங்கரவாதம்ன்றதெல்லாம் தாண்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் தொடங்கி நம்ம எது வரைக்கும் அது வந்துருச்சு அப்படின்னாக்கா, பன்னி கொம்பு மாட்டு கொம்பு வெட்டுற வரைக்கும் நம்ம பிடிச்சாங்கல்ல ஆத்தூரில், அது வரைக்கும் அதெல்லாம் பிஎம்எல்ஏல கொண்டு வரலாம் என்ற திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. அப்போது இந்த திருத்தங்கள் அடிப்படையில் பிஎம்எல்ஏக்குள்ளே யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். இது ஏன் ஆதரிக்கிறேன்னு நீங்கள் கேட்டதுனால சில அடிப்படை விஷயம் அது. இப்போ செந்தில் பாலாஜி மேலே உள்ள வழக்கு என்ன? அதிமுக ஆட்சி காலத்தில், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தபோது காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டார் அல்லது போடவில்லை என்பது தொடர்பான வழக்கு. அவர் பல கட்சிகள் தாண்டி கடைசியாக திமுக வந்திருக்காரு. அவர் தினகரன் குரூப்போட போனதுனால காண்டாயி எடப்பாடி இந்த கேஸை ஓப்பன் பண்ணார். அப்படிதான் நடந்தது. இது ஹிஸ்ட்ரி. ஓகே. இப்போ இந்த வழக்கில் சுமார் 1.5 கோடி ரூபா அவர் பணம் வாங்கியிருக்காரு அப்படின்றது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டின் கீழே போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு தனியாக இருக்கட்டும். இப்போ அந்த வழக்கு, அந்த 1.5 கோடி ரூபா வந்தது இருக்கு இல்லையா, அது சட்டவிரோதமாக பெற்ற பணம். அந்த பணத்தை அவர் வெள்ளையாக மாற்றி இருக்கிறார் என்பது தொடர்பான வழக்கு தான் பிஎம்எல்ஏல வர்ற வழக்கு. இப்போ இந்த வழக்கு என்ன நிலையில் இருக்குன்னா, இந்த வழக்கு விசாரணையே ஆரம்பிக்கல. எந்த வழக்கு? மூல வழக்கு, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் விசாரணையே ஆரம்பிக்கல. ஏன்பா விசாரணையே ஆரம்பிக்கல? ஸ்டாலின் தடுத்துட்டாரா? ஸ்டாலின் அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணிட்டாரா? இல்லை. விசாரணை ஏன் ஸ்டாலின் இந்த வழக்கு விசாரணையை தொடங்குவதற்காக ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்டு லெட்டர் அனுப்புகிறார். ஆளுநர் 9 மாதமாக அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் கொடுக்கல? ஆளுநர் கொடுக்க வேண்டியதானே? செந்தில் பாலாஜி மேலே கேஸ் நடத்துறதுக்கு ஆளுநருக்கு என்ன பிரச்சனை? மற்ற அதிமுக அமைச்சருக்கு கொடுக்கல, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. கொடுக்காம வச்சிருக்காரு. ஏன்னா அந்த கேஸை நடத்தக்கூடாது என்பது அவருடைய நோக்கம். நடந்தா கேஸ் க்ளோஸ் ஆயிரும், ஏதோ ஒன்று ஆகலாம், இடி உள்ள வர முடியாது அப்படின்றதுக்காக அந்த கேஸை நடத்தாமல் வைத்துக்கொண்டே பிஎம்எல்ஏ எப்படி நடத்துவது அப்படின்றதான் இவங்களுடைய திட்டம். அப்படியே அந்த கேஸ் நடத்தாமல் என்ன வச்சு அவர் மேல வழக்கு நடத்த ஒண்ணு வேணும். ஆமா, ஒண்ணு வேணும். இது அடிப்படை இருக்குது. ஆனா பிஎம்எல்ஏ சட்டம் சொல்வது என்ன? பிஎம்எல்ஏ நியாயம் என்ற ஒரு தீர்ப்பை 2022 கன்வில்கர் என்ற நீதிபதி கொடுத்திருக்காரு தீர்ப்பு. அது அந்த விஜய் மதன்லால் சௌத்ரி அப்படின்னு பேர் அந்த தீர்ப்புக்கு பேர். அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாருனாக்கா, இந்த மூல வழக்கு இருக்குல்ல, அது மாட்டுக்கொம்பு ஏதாவது புலி நகத்தை விற்றதா இருக்கட்டும், அல்லது ஊழல் பண்ணதாக இருக்கட்டும், போதை மருந்து விற்றதாக இருக்கட்டும், எதுலேயோ வந்த சட்டவிரோத கருப்பு பணம், அதில் சட்டவிரோதமாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு பணம் ஈட்டியிருக்கிறார் என்று தீர்ப்பளிக்கப்படணும். தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகுதான் அதில் 1 கோடி 1.5 கோடி 50 லட்சம் ஏதோ ஒன்று வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அதை எப்படி அவர் வெள்ளையாக்கினார் அப்படின்றதுக்கு தான் அந்த கேஸு விசாரிக்க முடியும், தண்டிக்கவே முடியும் அப்படின்றது அந்த தீர்ப்பிலேயே இருக்குது. அந்த தீர்ப்புன்றது ஒரு மோசமான தீர்ப்பு, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான தீர்ப்பு. அதுலேயே அப்படி தான் சொல்லியிருக்கு. இது ஒன்று. இப்போ அந்த வழக்கு முடியாமல் இருக்கும்போதே இதை எப்படி எடுக்கிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க என்ற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. நான் சொல்றேன், அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சரி, அரசியல்வாதிகள் நேர்மையற்றவர்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி தன கட்சியை தாண்டி வந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. இங்க அமைச்சராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஊழல் செய்வதற்கான முகாந்திரம் இருக்கு. அதை நான் கண்டிப்பா நம்புறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இல்ல, ஒரு பாயிண்ட் இருக்குது. அரசியல்வாதிகள் ஊழல் பெருவழிகள், அதை பேச வேண்டியதில்லை. அப்படின்னா என்கவுண்டர்ல போட்டுடலாம். ரவுடிகளை என்கவுண்டர்ல போடலாமா கூடாதா? கஞ்சா வச்சிருக்கிறாங்கன்னா தூக்கி உள்ள வைக்கலாமா கூடாதா? என்கவுண்டர்ல போடக்கூடாது. என்ன இருந்தாலும் சட்ட முறைமையை பின்பற்ற வேண்டும். எவ்வளோ கொடியவனா இருந்தா கூட யார் இப்போ நீங்க பேசுறவங்கலாம் சொல்றாங்கல்ல, இதை அதுக்கெல்லாம் முறையை பின்பற்றணும். நினைச்சா நீங்க சுற்றுவீங்களா? அது யாரா வேணா இருக்கட்டும். அதாவது விசாரணை நடத்துங்க, தண்டனை கொடுங்க. போலீஸ் எப்படி சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்பவர்கள் மோடி சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்றாங்களா? அதான் என்னுடைய கேள்வி. அரசியல்வாதி யார் வேணா இருக்கட்டும்ங்க. அரசியல்வாதி 10 ரூபா வாங்கிட்டோம், 20 ரூபா வாங்கிருக்கட்டும், வாங்காமே இருக்கட்டும். நீங்க அதுக்கு தான் சட்டம் இயற்றி இருக்கீங்களா, கடுமையான சட்டம். ஜெயலலிதா எப்படி தண்டிக்கப்பட்டார்? ஜெயலலிதா சட்டப்படி எத்தனை வருஷம் ட்ரையல் நடந்துச்சு, எப்படியெல்லாம் வாய்தா வாங்கினாங்க. படுத்துக்கிட்டு ஸ்ட்ரெச்சர்லேயே தூக்கிட்டு போனாங்க கோர்ட்டுக்கு, சசிகலாவையும் ஜெயலலிதாவையும். இல்லையா? வீட்டுக்கு வர முடியாது, எனக்கு சளி பிடிச்சிருக்குது, இருமலா இருக்குது, தொண்டை கட்டி இருக்குது, இதெல்லாம் சொல்லி வாய்தா வாங்கியிருக்கிறாங்க. இத்தனையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு தான் அந்த கேஸ் நடத்தப்பட்டு கடைசியாக அவங்க கன்விட் ஆனாங்க. இப்போ உங்களுக்கு 8 வருஷமா ஒரு கேஸை ஊற போட்டுட்டு அதனுடைய விசாரணையும் நடத்தாமல் வைத்திருந்து விட்டு விசாரணை நடத்துகிறேன் அப்படின்னு திமுக கேட்கும்போது அதுக்கு நீங்கள் சாங்ஷன் கொடுக்காம, இப்போ அரசு, திமுக அரசு அவங்க கையில் இருக்குது, செந்தில் பாலாஜி அதில் அமைச்சராக இருக்காரு, கோர்ட் யார்கிட்ட இருக்குது?
உங்கள்கிட்ட தானே இருக்குது. இப்போ நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் பொன்முடி உங்கள் வழக்கில் என்ன சொன்னார், எப்படி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல, திரும்ப எடுத்து விசாரிக்கிறேன், இதை எடுத்தார்ல. கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் உங்கள் கையில் தானே இருக்குது. அப்போ நடத்துங்க கேஸை. ஒருவேளை கீழ்கோர்ட்டில் ஏதாவது ஒன்று பண்ணாலும் மேலே உங்களால் பண்ண முடியும்ல. அப்போ கேஸை நடத்தாமல் வைத்துக்கொண்டு இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வேற ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்குது. இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஹேமந்த் சோரன் எதுக்காக உள்ளே போனார், ஹேமந்த் சோரன் எதுக்காக பெயில் வாங்கியிருக்காரு, பெயிலில் ஹேமந்த் சோரன் நிரபராதி என்று நம்புவதற்கு எல்லா முகாந்தரங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயில் கொடுத்துருக்கு ஜார்க்கண்ட் ஹைகோர்ட். கேஜ்ரிவால் 1.5 வருஷம் அவர் மேலே ECIR என்ற எஃப்ஐஆர் போட்டு வச்சு கைதே பண்ணலை. தேர்தலுக்கு முன்னால் அவர் பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க. மனிஷ் சிசோடியா எந்த ஆதாரமும் இல்லை, 1 வருஷம் 5 மாதம் உள்ளே இருந்திருக்காரு. உள்ளே என்னை வச்சு பாரதிய ஜனதாவில் சேரு அப்படின்னு மிரட்டினாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜியும் சொல்லியிருக்காரு, என்ன மிரட்டினாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது அவ்வளோ வேண்டாம். நம்ம செந்தில் பாலாஜியை பற்றி அவர் கைதாகிறதுக்கு முன்னால் பிரபல யூடியூபர் ஒருத்தர் உருவாக்கி விட்டார், ஏக்நாத் ஷிண்டே. பேசிட்டு இருந்தார்ல, வந்துட்டார், செந்தில் பாலாஜி தான் ஏக்நாத் ஷிண்டே, இந்த கைதாக போகிறார், அதை கைதாக போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு. ஏக்நாத் ஷிண்டே கதை என்ன, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், அங்கே ஹேமந்தா பிஸ்வா, இவங்க எல்லார் மேலேயும், முகுல் ராய், எல்லார் மேலேயும் ஏகப்பட்ட இடி கேஸ் இருந்தது. அதை வைத்து மிரட்டி அவர் மொத்த சிவசேனா கட்சியை கழட்டி கொண்டு போயிட்டார். அதே கட்சியில் சஞ்சய் ராவத்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மேலேயும் ஒரு இடி கேஸ் போட்டு 3 மாதம் உள்ளே வச்சாங்க. அவர் அசையலை. அதுக்கப்புறம் அவர் பெயிலில் வெளியே வந்தார். பெயிலில் வெளியே வந்தபோது எந்த ஆதாரமும் இல்லாமல் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அந்த பெயில் ஆர்டரில் மகாராஷ்டிரா கோர்ட் கொடுத்துருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், சஞ்சய் ராவத்தும் ஏக்நாத் ஷிண்டேயும் ஒன்றா, 2 பேரும் ஈக்குவலாக அரசியல்வாதிகளா? இப்போ அவர் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னா ஊழல் வழக்கு நடத்தலாம்ல நீங்கள். அதை விட்டுட்டு உள்ளே கொண்டு போய் வச்சு நீ உத்தவ் தாக்கரேயோடு இருக்கக்கூடாது, வெளியேவா கட்சியோட, இதுதான் டீல். இப்போ செந்தில் பாலாஜி உள்ளே கொண்டு போகப்பட்டது கொங்கு மண்டலத்தில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, எலக்ட்ரலாக அவர் அங்கே இருந்தார்னாக்கா ஆபத்து, அதில் அண்ணாமலைக்குள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் சேர்ந்து இந்த நபரை தட்டி நம்ம பக்கம் தூக்கிடணும், தூக்கிட்டாக்க அல்லது டம்மி ஆக்கிடணும், ஆஃப் பண்ணிடணும். அது பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், தமிழ்நாட்டை பெனட்ரேட் பண்ணுவதற்கு என்பது. அப்போ PMLA என்பது எசென்ஷியலாக அது என்ன அப்படின்னா, ஊழல் ஒழிப்பு சட்டமோ கருப்பு பண ஒழிப்பு சட்டமோ அல்ல, அது எதிர்க்கட்சிகள் ஒழிப்பு சட்டம். எதிர்க்கட்சிகளை ஒழிப்பதற்காக அது இருக்குது. அதுக்கு பொருள் என்னன்னா, ஊழல் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த வழக்கு உங்க மேல போடாமே தானே இருந்திருக்கும். அது கரெக்ட். ஆமா, ஆத்தூர் தலித் விவசாயிகள் என்ன பண்ணாங்க கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க ஊழல் பண்ணாங்களா? அவங்கள எதுக்கு ED ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாங்க? ED ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அதை ஒரு வழக்கறிஞர், ஒரு பெண் அவங்க இது போட்டு அது வெளியே வராமையே இருந்துச்சு. அதை மீடியாவில் எல்லாரும் எடுத்து பேசுனதுனால தான். இல்லைன்னா அந்த 2 பேரும் PMLA கேஸில் உள்ளே இருப்பாங்க. அந்த நிலம் பிஜேபிக்காரன் கையில் இருக்கும். உண்டா இல்லையா? நடந்திருக்குமா இல்லையான்னு சொல்லுங்கள் நீங்கள். அது ED கேஸ் அப்படி போட்டாங்கல்ல. சித்திகப்பன் என்ன பண்ணார்? சித்திகப்பன் ஜேர்னலிஸ்ட்டு, ஹத்ராஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அங்கே போனார். அவர் மேலே UAPA கேஸ் போட்டு உள்ளே வச்சாங்க. UAPAல பெயில் கிடச்சிது. பெயில் கிடச்ச உடனே PMLA கேஸ் போட்டார் யோகி. PMLA கேஸுக்கு என்னடா பண்ணார்? எத்தனை லட்சம் ரூபா கருப்பு பணத்தை அவர் கைமாற்றினார் அப்படின்னா, அவர் கூட போன கேமராமேன் அவர் அக்கௌண்ட்லேருந்து 5000 ரூபா இவருக்கு அனுப்பியிருக்காரு. அந்த 5000 ரூபாய்க்கு தான் PMLA கேஸ். இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? பிரபீர் புர்காயஸ்தா நியூஸ் கிளிக் பத்திரிகையினுடைய எடிட்டர், அவர் PMLA கேஸில் உள்ளே போனார். என்ன கிரவுண்டு, என்ன ஆதாரத்துக்காக போனார்? சித்திகப்பானுக்கோ அல்லது நியூஸ் கிளிக்குக்கோ அல்லது விவசாயிகளுக்கோ நீங்க குரல் கொடுக்கும்பொழுது யாரும் அதை கேட்பது கிடையாது. எல்லாரும் இன்ஃபேக்ட் உங்க பக்கம் தான் அந்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி நீங்க ஏன் காப்பாற்றணும்? செந்தில் பாலாஜி அவராக காப்பாற்றிக்க மாட்டாரா? இல்ல திமுக காப்பாற்றாதா? உங்களுடைய வழக்கறிஞரை நீ காப்பாற்றாதா? நீங்க ஏன் பேசணும்? செந்தில் பாலாஜி ஊழல் செய்த அரசியல்வாதிகளுக்கு நீங்க ஏன் பேசுறீங்கன்றதுதான். செந்தில் பாலாஜிக்காக நான் இப்போ வக்கீல் இல்லை, நான் வக்கீலா போய் வாதாடல. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுறாங்க இல்லையா, இது ஒரு பாலிடிக்ஸ். இந்த அரசியலை நான் பேசிதான் தீர வேண்டும். இந்த ஊழல் என்ற பாலிடிக்ஸை யார் பேசுறாங்க? 2014 பதவிக்கு வந்த மோடி எப்படி வந்தார்? இந்து ராஷ்டிரான்னு சொல்லி வந்தாரா? இல்லை, வரல. அவர் வளர்ச்சி, முன்னேற்றம், ஊழல் ஒழிப்பு. அதுக்கு முன்னால் என்ன ஊழல் இருந்தது? அண்ணா ஹசாரே ஒரு கேம்பெயின் எடுத்தார் இல்லையா, 2G ஊழலில் தொடங்கி இல்லை அதுக்கு லோக்பால் அமைக்கணும் அப்படின்லாம் சொல்லி அண்ணா ஹசாரே, கேஜ்ரிவால் இந்த குரூப் எல்லாம் பண்ணாங்க. அந்த அலையில் சவாரி செய்து தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். நான் ஊழல் இல்லாத ஆட்சியை தரப்போகிறேன் அப்படின்றதான் அவர் சொன்னது. அப்போ ஊழலை சொல்லி தான் இந்த ஆட்சி வந்திருக்குது. இந்த ஆட்சி வந்த பிறகு ஊழலை ஒழித்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இந்த இடத்துல ஒரு கேள்வி எனக்கு இருக்குது, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். சீமான் மாதிரி பத்திரிகையாளர்கள் நான் கேட்குறேன். இப்போ
ஊழல்னா என்னன்னு சொல்லுங்க, டிஃபைன் ஊழல். ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு அரசு பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வேலையை செய்வதற்கு செய்யாம காலம் தாழ்த்துறாங்க, நம்ம கிட்ட இருந்து ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க, அவங்க வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து அந்த வேலையை. நான் இப்படி சொல்றேன், இது கரெக்டான்னு சொல்லுங்க. சட்டபூர்வமா செய்யக்கூடாத ஒன்றை செய்வதற்கோ அல்லது செய்ய வேண்டியதை செய்வதற்கோ காசு வாங்கி கொள்வது, அதிகாரத்தை கேடா பயன்படுத்தி அப்படின்னு ஒரு பொதுவான அப்படி விளக்கம் சொல்லலாமா? இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். செந்தில் பாலாஜி கண்டக்டர் டிரைவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு வாங்கியிருக்காரு, இது வந்து ஊழல். கொஞ்ச நாள் முன்னால ஒரு பிரச்சனை வந்தது, லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்காங்கல்ல, ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில், அவங்களெல்லாம் ரிசர்வேஷன்லாம் இல்லாமல் டைரெக்டாக அப்பாயின்ட் பண்ணுறது அப்படின்னு மோடி கவர்மெண்ட் ஒரு அறிவு, அது ஏற்கனவே நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு புது பேட்ச் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு சொன்னபோது அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, அதனால் அதை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லேட்ரல் என்ட்ரி என்பது வந்து என்னன்னு சொல்லுங்க, அது என்னன்னு அழைக்கலாம், ஊழலா பாலிசியா? அதுக்கு பேர் என்ன? லேட்ரல் என்ட்ரிக்காக மோடி பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மகிட்ட ஆதாரம் கிடையாது. அது ஊழலா பாலிசியா சொல்லுங்க, நம்பர் 1. நம்பர் 2, எலக்ட்ரல் பாண்ட். எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்றது சட்டப்படி தானே கொண்டு வரப்பட்டது, தனியாக ரகசியமாக டேபிள் கடியில் வாங்கிட்டாரா மோடி? அப்படிலாம் இல்லை, சட்டப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்து மேக்சிமம் பணம் அவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்றது தெரியும். இன்னைக்கு வழக்கறிஞர் பாலன் பேட்டி அரண்செயல் கூட வந்துருக்குது, அவர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்காரு. 3 செக்ஷன் 120B, அதுக்கப்புறம் எக்ஸ்டார்ஷனுக்கு, அப்புறம் பொது நோக்கத்துக்காக கூட்டா சேர்ந்து செயல்படுதல், 3 கிரிமினல் செக்ஷனுக்கு மேலே அவர் மேலே வழக்கு போட்டிருக்கு. என்ன காரணம்னாக்கா, அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, எலக்ட்ரல் பாண்டில் யார் யார்கிட்ட பணம் வாங்கினாங்க, இடி ரெய்டு நடக்குது, பணம் வாங்குறாங்க, பெயிலில் விடுறாங்க, ரெய்டு நடக்குது, பணம் வாங்குறாங்க, பெயிலில் விடுறாங்க, இல்லைனாக்கா பணம் முதல்ல வந்து கொடுத்துட்றாங்க. அப்படி அதை வந்து காங்கிரஸ் அறிக்கை விட்டுருக்குது, போஸ்ட் பெய்டு பிரைபு, ப்ரீபெய்டு பிரைபு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட். இப்போ அவர் கேஸ் போட்டிருக்காரு, நிர்மலா சீதாராமன் மேலே என்ன வழக்கு, இதெல்லாம் வந்து ஒரு மிரட்டி பணம் பறிப்பது, எக்ஸ்டார்ஷன் அப்படின்ற முறையில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க, இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லுங்க. ஆனால் ஊழல்னு சொல்லியிருக்கா? இல்லை, அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் பாலிசி, அப்படிதானே? இது ஊழல் கிடையாது. நான் இப்போ வேற இன்னொரு கேள்வி கேட்குறேன், 2G அப்படின்றது ஊழலா பாலிசியா? ஊழல். ஊழல் ஊழல். அப்புறம் ஆராஜா விவாதிச்சு ரிலீஸ் ஆன பிறகு அது பாலிசி. முதல்ல இருந்து ஆராஜா ரிசைன் பண்ணுறதுக்கு முதல் நாள் ஹிந்து பேப்பரில் ஒரு ஃபுல் பேஜ் வந்தது, இது வந்து ஒரு பாலிசின்றதுக்கான ஆவணங்கள் எல்லாமே அதில், அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்பது ஒரு பாலிசி, அந்த அடிப்படையில் கொடுக்குறோம். அதுக்கு 2 நோக்கங்கள் இருக்குது. ஒன்று, காம்படிஷனை ஊக்குவிப்பது, காம்படிஷனை ஊக்குவிப்பதன் வாயிலாக மக்களுக்கு வந்து குறைந்த விலையில் தொலைபேசி கட்டணம் கிடைப்பதை நம்ம வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது. இந்த 2 நோக்கங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இது நாங்கள் முதல் முறையாக கொண்டு வரல, வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே இது கொண்டு வரப்பட்டிருக்குது, அதைத்தான் பின்பற்றுகிறோம் அப்படின்னு கரடியாக கத்துனாங்க. ஆராசா எவ்வளோ விளக்கம் சொன்னார், அந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து வெளியிட்டார். இருந்தாலும் 1,73,000 கோடி ரூபா நீங்கள் வந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அது நோஷனல் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் 30,000 கோடி ரூபா அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்க. இவர் ஆராசா வாதிட்ட அவர்கிட்ட ஒரு பைசா கூட கைப்பற்றப்படவில்லை. ஆனால் அது வந்து நிலைநாட்டப்பட்டு விட்டது. எது? 2Gயில் அடிச்சிட்டாங்க பயங்கரமா, கருணாநிதி குடும்பம், திமுக, ஆராசா எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு நிலைநாட்டப்பட்டது. கடைசியில் அது எப்படி முடிவு வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பாலிசி டெசிஷன் அப்படின்னு முடிவுக்கு வந்தது. இப்போ 5G ஏலம் விட்டுருக்குறாங்க. யார்? கவர்மெண்ட். ஏலம் விட்டாங்களா? ஏலம் விடலை. ஏன் ஏலம் விடலை அப்படின்னு ஆராசா கேட்குறாரு, பதில் சொல்லலை. இப்போ அன்னைக்கு பாலிசி டெசிஷன் என்று ஆராசா சொன்ன போது அது வந்து ஊழலாக சித்தரிக்கப்பட்டது இல்லையா? இது வந்து இப்போ இதை வந்து இப்படி தலைகீழாக சொல்கிறாங்க. அப்போ என்ன கேள்வி எனக்கு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் தான், யார் செஞ்சா பாலிசி, யார் செஞ்சா ஊழல்? ஸ்டேட் செஞ்சா பாலிசி, ஸ்டேட் இல்லை, எந்த பிரிவினர் செஞ்சா பாலிசி, எந்த பிரிவினர் செஞ்சாக்க ஊழல் அப்படின்னு இந்திய அரசியல்ல செந்தில் பாலாஜி ஆராசா பண்ணா ஊழல், ரெஸ்ட் ஆஃப் தம் பண்ணா ஊழல் இல்லை, ஊழல் இல்லை அப்படின்னா அதுதான் இப்போ கொண்டு கொடுத்துருக்கிற ஒரு வரையறை அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து இந்த முன்னே ஒரு முறை கூட சொல்லியிருக்கிறேன். இந்த ஊழல்னு நம்ம தமிழில் வார்த்தை வந்து சொல்கிறோம், ஆங்கிலத்தில் கரப்ஷன், ஹிந்தியில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு பேர் பிரஷ்டாச்சார். பிரஷ்ட ஆச்சாரம், பிரஷ்டம்னாக்க
ஒதுக்கப்பட்ட ஆசாரம் அப்படின்னு பேர் ஹிந்தியில். நான் ஏன் ஹிந்தி சொல்கிறேன்னா, ஹிந்தி மொழி இருக்கு இல்லையா, அதில் தான் பார்ப்பனியத்தினுடைய சமஸ்கிருதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகம். ஒரு வார்த்தையை வந்து இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். மொழி ரொம்ப முக்கியமானது. இப்போ லட்டு பிரச்சனை வந்து நடக்குது. லட்டு பிரச்சனையில் என்ன ப்ராப்ளம்? லட்டில் நான்வெஜ் கலந்துருச்சு. இப்போ இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுங்கள், வெஜிடேரியன்ஸ் அதிகமாக நான் வெஜிடேரியன் அதிகமாக? நான் வெஜிடேரியன்ஸ். ஆமாம். அப்போது என்ன வரணும் அப்படின்னா, புலால் உண்போர், புலால் உண்ணாதவர்கள். அப்படி தான் மெஜாரிட்டி வந்து புலால் உண்போர், உண்ணாதவர்கள் தானே மைனாரிட்டி. அப்படி தானே சொல்லப்படணும். ஆனால் எப்படி சொல்லப்படுது? வெஜிடேரியன் தான் மெயின் ஸ்ட்ரீம், இவங்கெல்லாம் நான் வெஜிடேரியன். பிராமின் மெஜாரிட்டியா நான் பிராமின் மெஜாரிட்டியா? ஆமாம். அப்போ எப்படி சொல்லலாம் ஒருவேளை அப்படின்னாக்கா, நான் சூத்ரா நான் தலித்னு வேணால் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்லப்படுது? நான் பிராமின் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதனால் என்ன, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க செய்கிறதுக்கு பேர் பாலிசி. நான் பாலிசி வந்து கரப்ஷன். அவங்க செய்கிறதெல்லாம் பாலிசி வகையில் வந்துடும். இப்போ பிரபலமான அதானி வழக்கு இப்போ நம்ம வந்து அவங்களையும் கேள்வி கேட்கணும், இவங்களையும் கேள்வி கேட்கணுமா? இல்லை இவங்களையும் கேள்வி கேட்கக்கூடாது, அவங்களையும் கேள்வி கேட்கக்கூடாது? இந்த ஊழல் என்பது திமுகவை பற்றியோ, லல்லுவை பற்றியோ, மற்றவர்களை பற்றியோ, கலைஞரை பற்றியோ இவர்கள் சொல்லுகின்ற அந்த ஊழல் என்பது அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பார்வையில் நம்ம மூளையில் ஏற்றப்பட்டிருக்கும் விஷயம். இதற்கு பொருள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் காசு வாங்கலை என்பதல்ல. அதை நான் தனியாக பேசுகிறேன். நான் இந்த லாங்குவேஜ், இந்த பாலிட்டிக்ஸு, இந்த ஆர்டிகுலேஷன், இது எல்லாமே பிராமின் பனியாக்களுடைய ஆர்டிகுலேஷன். இப்போ ஹிண்டன்பர்க் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதானியை பற்றி. இந்த மாதிரி வரி இல்லா சொர்க்கத்தில் இவ்வளவு பணம் சேர்த்துருக்காரு. இதெல்லாம் உடனே மோடி வந்து அதுக்கு பதிலே சொல்லலை. கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு ஒரு கமிட்டி போடுது. அந்த கமிட்டி வந்து விசாரிக்குது. விசாரிச்சுட்டு செபி வந்து இதை சரியாக செஞ்சதா, இந்த கண்காணிப்பை சரியாக செய்யலைன்றது ஹிண்டன்பர்க்குடைய குற்றச்சாட்டு. அதை விசாரிச்சுட்டு அந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, 2018 மோடி அரசு செபி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்குது. வரியில்லா சொர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய மொரிஷியஸு, பெர்முடாஸு, கேமன் ஐலண்ட் போன்ற ஊரில் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் கருப்பு பணம் வைக்கிற இடம். அந்த ஊரில் அந்த சட்டம்லாம் கிடையாது. அது என்ன மெட்ராஸ் மாதிரி ஒரு 1/2 மெட்ராஸ் சைஸில் இருக்கிற ஊர். அதெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து கொண்டு வருவது. அப்படி வெளியேருந்து வரக்கூடிய பணம், அந்த பணத்தை முதலீடு செய்யும்போது அதனுடைய அல்டிமேட் பெனிஃபிஷியரி யார், இதனால் ஆதாயம் அடைபவர் யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு செபியில் ஒரு விதி இருந்தது. அந்த விதியை மோடி எடுத்துட்டார் 2018. அப்போ எடுத்துட்ட பிறகு அதானி குற்றம் செய்தவரா ஆவாரா? அதானி அங்கேருந்து பணம் போட்டிருக்கிறார். அவர் பணத்தை போட்டுட்டு வேற யாரோ போட்ட மாதிரி வந்து அவர் கணக்கு காட்டியிருக்காரு. இப்போ ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30 கம்பெனி பதிவு பண்ணியிருக்காரு அதானி. அதில் 13-14 கம்பெனி கேமன் ஐலண்ட்லேருந்து தான் முதலீடு. கம்பெனி வந்து ஆஸ்திரேலியா பேரில், அது வந்து இந்தியாவில் முதலீடு செய்யுது. இப்போது நான் கேட்க வருவது, இந்த முதலீடுகள்லாம் கருப்பு பணம் அப்படின்றத நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அங்கே ரகசியமாக வச்சுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த விஷயத்தை சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாக்கா, அதுக்கப்புறம் அது ஒரு ஆஸ் அ பாலிசி அது சட்டபூர்வமானதாக மாறிவிடுகிறது. இந்த செபியினுடைய தலைவராக இருந்த அந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதவி பூரி புச், அவங்க வந்து ஏற்கனவே அதானியில் முதலீடு செய்திருக்கிறாங்க, பிளாக் ஸ்டோன்ற நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஓகாட் என்ற நிறுவனத்துக்கு அவங்க அவங்களோட பில்டிங்கை வந்து வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. இதுக்காக சட்ட திருத்தம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா தான் அதானியை காப்பாற்றிருக்கிறாங்க. அதானி தொடர்பான வழக்கை விசாரிக்கிறதுல அந்த அம்மாவும் இருக்கிறாங்க செபியில். இதெல்லாம் யார் கேட்குறது? கேட்கல. அவங்க சித்ரா ராமகிருஷ்ணா அந்த கோலொகேஷன் ஸ்கேம், அதை என்எஸ்சியில் அவங்க வந்து செபி வந்து அவங்கள விடுவிக்குது. ஆனந்தா கோச்சார் ஐசிஐசிஐ பேங்க் அவங்கள விடுவிக்குது. இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா, இவங்களுடைய பாலிசி, மேன்மக்களுடைய கொள்கை வழிபட்ட முடிவில் வந்து இது வருது. இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, யார்? திமுக, லல்லு பிரசாத் யாதவ், இவங்களும் இப்போ தேர்தல் கட்சிகளுக்கு வராங்க. அதாவது நீங்கள் மாநில கட்சிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹேமந்த் சோரன் இங்கே எல்லாரையும் வந்து வச்சுக்கலாம். இவங்க அரசியலுக்கு வராங்க. இப்போ இவங்க அரசியல் வந்தாக்கா இவங்களோட போட்டி போடணும், தேர்தல் அரசியலில் நின்று போட்டி போடணும். எலக்ட்ரல் பாண்டில் ஃபுல்லாக பணம் அவங்க வச்சுருக்கிறாங்க, முதலாளிகள் பணம் பூரா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த தேர்தல் காலத்தில் விளம்பரம் கொடுப்பது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது உள்ளிட்டு இதையெல்லாம் எப்படி செய்வது, எங்கேருந்து பணம் வரும் நீங்கள் சொல்லுங்கள்.
எங்கேருந்து வரும்? அவங்க அப்படிதாங்க இருப்பாங்க. நீங்க நேர்மையா இருக்கணும்ல, அதானே அதான வாதம். சரி, நேர்மையா இருந்து அவங்க பண்றாங்கன்றதுனால நீங்க பண்றது எப்படி சரியாயிட முடியும்? அவங்க பண்றதுனால நாங்க சரியாக முடியுமான்றது அல்ல பாயிண்ட். இந்த சண்டையில இதை எதிர்கொள்ளணும். இப்ப நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பிரச்சனை, மதிவதனி பேசுறாங்க, அர்ஜுன் சம்பத் ஆளுங்க அடிக்க வர்றாங்க. அவங்க அடிக்க வந்தா நீங்க சட்டப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க. நீங்க அடிச்சாக்க உடனே திருப்பி நீங்களும் கை வாங்குவீங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதான வாதம். இப்போ அவங்க அடிக்கலாம், கொல்லலாம், ஹேக்கிங்னு இப்போ லிஞ்சிங்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை வெட்டி கொள்றாங்க, சட்டவிரோதமாக எவ்வளோ காரியம் கொலைகள் செய்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம சட்டப்படி முறையாக நடந்துக்கணும். திருப்பி கோவப்பட்டு அடிச்சிடக்கூடாது, திருப்பி எதுவும் பண்ணக்கூடாது. அப்படிதானே? அதுதானே இப்போ சொல்ல வருவது. இப்போ இந்த ஆட்டத்தில் இவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் தவிர்க்க இயலாமல் இவர்கள் எதை செய்ய வேண்டியிருக்கு. நான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வெளியே இருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கலாம், சுத்தமாக இருக்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கலாம், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தேர்தலில் போட்டி போட்டால் தானே இந்த பிரச்சனை வரப்போகுது. தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இல்லைன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலை வந்து உருவாக்குது. மோடியே டிமானிட்டைசேஷன் எதுக்காக கொண்டு வராரு? எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிற பணத்தை உருவணும் தேர்தலுக்கு முன்னால் என்பதற்காக தான் டிமானிட்டைசேஷனை கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு திருப்பதி மாதிரி கோயில்கள் உண்டியலுக்கு மட்டும் அது செல்லாதுன்னு சொல்லிடுறாரு. அங்கே கருப்பு பணம் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு நிறைய எடுத்துருக்குறாங்க, அது தனி கதை. அப்போ எதிர்கட்சிகளை பொருளாதார ரீதியாக இல்லாமல் செய்வது, எதிர்கட்சிகளின் முன்னணியாளர்களை இப்படி தூக்கி உள்ள போட்டு முடக்குவது, இதன் மூலம் எதிர்கட்சிகள் இல்லாத இவங்க யோகியமா இருந்தா தானே சண்டை போட முடியும்னு சொல்றாங்க. இவங்க யோகியமா இருந்தா தானே நீங்க அவங்களை கேள்வி கேட்க. யோகியமா இருந்தா சுயேட்சையா நிக்கலாம். சுயேட்சை கட்சிகள் வந்து நேர்மையாக இருந்தால்தான் எதிர்த்து சண்டையே போட முடியும், இல்லைன்னா சண்டையே போட முடியாது. நீ உங்ககிட்ட பிரச்சனை இருக்கும்போது ஆப்வியஸா அவன் அப்பர் ஹேண்ட் இருக்கும், ஸ்டேட் வந்து நேர்மையாக இருந்தா அவங்க விட்டுருவாங்கன்றத அவங்க சொல்றாங்க. ஆமா, நேர்மையா இருந்தா நீ சண்டை போடலாமா, விட்டுருவாங்கன்றதான். நேர்மையா இருந்தா உங்க மேல கேஸ் போட முடியாது. அப்ப இந்த நாட்டுல பொய் வழக்கே கிடையாது. சித்திகப்பன் மேல போட்டது, பிரபீர் புர்காஷா மேல போட்டது, பீமா குரேகான்ல போட்டது, இல்ல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மாணவர்கள் உள்ள இருக்காங்களே அது, அல்லது எஃப்ஐ இந்த இது சிஏஏக்கு எதிராக போராடிய முஸ்லீம்கள் எண்ணற்றவர்கள் உள்ள இருக்கிறாங்களே அது, எண்ணற்ற முஸ்லீம்கள் பொய் வழக்கில் உள்ள இருக்கிறாங்களே அது, இதெல்லாம் என்ன கணக்கில் வரும்? இப்போ இவங்க இப்படி சொல்வதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, மோடி யோக்கியமானவருங்க, தப்பு பண்ணாதான் பிடிப்பாரு, அதானே சொல்ல வராங்க. அதுதான் அவங்க பிஜேபின்னு சொல்றேன் நான். இப்படி பேசுபவர்கள் மோடி கட்சி, அவங்க நடுநிலையாளர்கள் மாதிரி பேசுறாங்க. மோடி தப்பே செய்ய மாட்டார், நீங்கள் தப்பு செய்தால் மட்டும்தான் அவர் பிடிப்பார். இது வழக்கமா எல்லாரும் பேசுற டயலாக் இது. நீங்க தப்பு என்ன மடியில கனம் இல்லைன்னா எதுக்குங்க வழியில பயம்? நீங்க தப்பு பண்ணலன்னா எதுக்குங்க பயப்படுறீங்க? மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு பயமா இருக்குதா இல்லையா? மைக்கை பிடிச்சி பேசினா கேஸை போட்டு யூஏபிஎல உள்ள வைப்பான் என்ற அச்சம் இருக்கிறதா இல்லையா? அதனால தப்பு செய்யலைன்னா நீங்க எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்டா, தப்பு செய்யாம தான் உமர் காலித் உள்ள இருக்கிறாரு. பிஎம்எல்ஏ கேஸே எடுத்துங்களேன், பிஎம்எல்ஏ வழக்குகளில் கன்விக்ஷன் ரேட் என்னன்னு கேட்டால் 3%. அப்போ 97% தவறு செய்யாதவர்கள், அந்த குற்றத்துக்கு இல்லாதவர்கள் தான் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் அனுபவம். செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துங்க. இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் நான் சொன்னேன் 8 வருஷமா ஊற போட்டாங்க, எடுத்து இப்போ கைதாகிறார், அப்போ கைதாகிறாருனாங்க, கைது பண்ணாங்க, உள்ளே கொண்டு போய் வச்சாங்க. உள்ளே கொண்டு போய் வச்ச பிறகு டிஎம்கே லீகல் டீம் அதில் ரொம்ப அரசியல் சட்ட ரீதியான அடிப்படையான சில கேள்விகளை எழுப்பினாங்க. ஒன்று, இடி வந்து ரிமாண்டு கேட்குறாங்க இவரை, நீ ரிமாண்டு கேட்க முடியாது, நீ போலீஸ் கிடையாது, அதனால் ரிமாண்டு கேட்குற அதிகாரம் உனக்கு கிடையாதுன்னு கேஸ் போட்டாங்க. அந்த ஆர்குமெண்ட் எல்லாமே வேலிட். ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரித்து அவருக்கு ரிமாண்டு கொடுத்தது. அடுத்தது இந்த காவல் வந்து சட்டவிரோத காவல்னு கேஸ் போட்டாங்க, அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு 3வது பெயில் போடுறாங்க. பெயில் போடும்போது கிட்டத்தட்ட 200 நாள் ஆயிடுச்சு. இப்போ போடும்போது 2 சம்பவங்கள் நடக்குது. ஒன்று, கவர்னர் வந்து இவர் எப்படி இதில் வந்து மந்திரியாக நீடிக்கிறாரு, நீடிக்க முடியாது அப்படின்னு அவரை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. ஒரு 5-6 மணி நேரத்தில் இல்லை எதுக்கு நான் அட்டார்னி ஜெனரல்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு வாபஸ் வாங்கிக்கிறாரு. என்ன, யார், எந்த கவர்னரு? அப்பட்டமான ஊழல் பேர் வழிகளை பல 1000 கோடிக்கு யார் மோடியாலேயே குற்றம் சாட்டப்பட்ட அஜித் பவார், ஷிண்டே போன்ற நபர்களை எல்லாம் மந்திரி பதவிக்கு அமர்த்தி கட்சி மாறினவங்க, அவர்களால் நியமிக்கப்பட்ட RN ரவி ஒரு அக்யூஸ்ட், ஒரு நிரூபிக்கப்பட்ட குற்றம் அல்ல, அதுக்கு வந்து போகணுன்னாரு. அதை விசாரித்த நீதிபதி, நான் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பலை, இருந்தாலும் ரொம்ப உறுத்தலாக இருக்குது, இவரெல்லாம் இப்படி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார்
அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு பெயிலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா, மற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். ஆனால் பிஎம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் ஜெயில் இஸ் த ரூல், பெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி சொன்னார். இன்றைக்கி அப்படி பேசுகிறது தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அங்கே பேலா எம் திரிவேதி என்ற அவங்கள்ட்ட தான் இந்த கேஸ் பூரா வருது. அதுவே ஒரு பெரிய மர்மம். அவங்க வந்து குஜராத்திலேருந்து வந்தவங்க, குஜராத்தில் மோடிக்கு லா செக்ரட்டரியாக இருந்தவங்க அவர் முதல்வராக இருந்தபோது. அந்த அம்மா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி கேஸில் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கணும் டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாக்க, பைபாஸ் சர்ஜரிலாம் ஒரு மேட்டரே கிடையாது, நான் கூகுளில் பார்த்தேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு காரணமா என்று சொல்லி அதை நிராகரித்தாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, இவர் எத்தனை நாள் உள்ளே வச்சுருந்தது தப்பு, வழக்கு எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எத்தனை நாளைக்கு 470 நாள் உள்ளே இருந்துட்டாரு, இது ஆர்டிகிள் 21 அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஆர்டிகிள் 21க்கு எதிரானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து பயங்கரமாக பொங்கியிருக்காங்க. எப்போ 470 நாளுக்கு பிறகு. இதுக்கு முன்னால் வரைக்கும் அவர் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி இவங்க போலீஸில் சொல்லுவாங்க. ஏன் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றீங்க? சில நீதிபதிகள் விசித்திரமாக பெயில் கொடுக்குறோம், நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களை கேட்குறேன், என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க, எனக்கு பெயில் கொடுக்கணும்னா நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னா ஒத்துழைப்பதுன்னா என்ன பொருள்? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சொல்லாமல் இருந்தா மௌனமாக இருக்க எனக்கு உரிமை உண்டா இல்லையா? ஆர்டிகிள் 20 சப்செக்ஷன் 3ன்னு ஒன்று இருக்குது. அது ரைட் எகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன், தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொள்வதற்கு எதிரான உரிமை, அதாவது ரைட் டு சைலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிட்டீங்க, லஞ்சம் ஆகிட்டீங்க, அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கணும், அதுக்கு பேர் தான் ஒத்துழைப்பா? குற்றத்தை ஒத்துக்கணும்னு சொல்றது ஒத்துழைப்பு கிடையாது. ஒத்துழைப்பு இல்லை. நீங்கள் என்ன கேட்கலாம், கூப்பிட்டா ஆஜராகணும்னு சொல்லலாம். விசாரணைக்கு ஒத்துழைப்பதுன்னா என்ன பொருள்? அது அரசமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த கூற்றை வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, போலீஸ் மட்டுமல்ல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மட்டுமல்ல, நீதிபதிகளே சொல்றாங்க. அந்த லட்சணத்தில் இருக்கு நீதித்துறை. சரியா? இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இது ஆர்டிகிள் 21க்கு எதிரானது அப்படின்னு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்லாம் ஆர்டிகிள் 21 புரிஞ்சுக்காம பெயிலை நிராகரிக்கிறது தவறு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? பிஎம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் ஜெயில் இஸ் த ரூல். அப்போ ஆர்டிகிள் 21 பற்றி அந்த நீதிபதிக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, மோடி மட்டுமல்ல, நீதித்துறையும் கூட இந்த பிஎம்எல்ஏ விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டு வருகிறது, இந்த பிஎம்எல்ஏ அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, குறிவைக்கப்பட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படின்ற அளவு கூட நீங்க சொல்றது செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, எதிர்கட்சிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து அவங்களே காப்பாத்திக்கிட்டோம், செந்தில் பாலாஜி காப்பாத்திட்டு போட்டோம், திமுக காப்பாற்றணும், திமுக வழக்கறிஞர்கள் காப்பாற்றட்டும், இல்ல ஒரு கம்யூனிஸ்ட் வந்து அதிகபட்சமாக ஒரு ஊழல்வாதிக்கு எப்படி நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்க முடியும்? அல்லது நீங்க மௌனமா கடந்து போயிடலாம். தேர்தல் பாதையை புறக்கணித்த இயக்கங்கள் இருக்காங்க, அமைப்புகள் இருக்கு. செந்தில் பாலாஜி விவகாரம் குறித்து எதுவுமே அவங்க பேசாம முற்றிலுமாக இதுல அமைதியா வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி வெளியே வந்ததையும் விமர்சிக்கல, அவர் சிறையில் இருந்தபோது பெருசா அதை கண்டுக்கல. இப்போ வந்ததையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. வந்தாங்க, திமுக தலைவரை பாக்குறாங்க, இதுல ஆதரிக்கிற அளவுக்கு அவங்க இறங்கல. இப்போ அவங்களுடைய சாலிடாரிட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்க இறங்கல. அப்படி நீங்க கடந்து போயிருந்தா கூட இந்த விமர்சனம் வந்திருக்கு. அதுல நீங்க என்ன ஆதரித்து ஒரு விமர்சனத்தை வாங்கிக்கிறீங்க? இல்ல, இப்போ நான் விமர்சனத்தை வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கலையா என்பது எனக்கு, கம்யூனிஸ்டுகள் வாங்கிக்கிறாங்க, எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு எது முக்கியம்னா, இந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய அபாயம் கவி இருக்கிறது. இப்போ நீங்க சொன்னீங்களே ஊழல் லஞ்சம்னு. இப்போ நான் வந்து டிமானிட்டைசேஷனில் தொடங்கி, எலக்ட்ரல் பாண்டில் தொடங்கி, அதானிக்கு இந்த நாட்டினுடைய துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சுரங்கங்கள், மின்சார நிலையங்கள், இதெல்லாம் தாரை வார்க்கப்படுவது தொடங்கி இந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போகலை. ஒரு 300 இடத்துக்கு மேலே இருந்த உலக பணக்காரர் பட்டியலில் இருந்த ஒரு நபர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2வது 3வது இடத்துக்கு வந்துட்டார் 7 ஆண்டுகளில். உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த அதிசயம் நடந்ததில்லை. இப்போது இது ஒரு இமாலய ஊழல் இது. இப்போ அதனால் அதை ஒப்பிடும்போது செந்தில் பாலாஜி என்னங்க 1 கோடி ரூபா தானங்க வாங்கியிருக்காரு அப்படின்னு குவான்டிடேட்டிவாக நான் கம்பேர் பண்ணலை. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாம் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசு அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது பிஜேபி அவங்க செய்யக்கூடியதுக்கும்
மாநில கட்சிகள், நான் செந்தில் பாலாஜியை மட்டும் சொல்லலை, அது மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அல்லது வேற ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும், இன்ன பிறர் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இது ரெண்டுக்கும் இடையில என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னால், ஒரு மாநில அரசியலில் சர்வைவ் ஆகிறதுக்கு, அதுக்கு மேலே தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் சொத்து சேர்த்து கொள்வதற்கு, அதான் இந்த ஊழல்லாம் இங்கே நடக்குது. ஆனால் மோடி செய்வது என்ன? அவங்க தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அடைவது மட்டுமல்ல, இந்த மொத்த நாட்டின் பொது வளங்களை, இயற்கை வளங்களை அல்லது பொதுத்துறைகளை, இது எல்லாத்தையும் பார்ப்பன பனியா முதலாளிகளுக்கு உடமையாக்குவது அப்படின்றது தான் இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிறது. இன்னைக்கு டெலிகாம் மட்டும் எடுத்துங்க ஒரு உதாரணத்துக்குன்னு சொன்னாக்கா, ஆராசா இருக்கும்போது எத்தனை பேர் அந்த ஃபீல்டில் இருந்தாங்க? இன்னைக்கு 2 கம்பெனி தான் ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஒன்று ஜியோ, இன்னொன்று ஏர்டெல். அப்படி தானே இருக்குது. இது ஒரு டியோபொலி. அதுக்கு மேலே வோடாஃபோன் ஒன்று இருக்குது, அதில் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டோட இது பிஎஸ்என்எல். இது ரெண்டும் இப்போ அடிமாட்டுக்கு போகிற ஐட்டங்கள் இது ரெண்டும். அதனால் இப்போ இந்த 2 பேர்கிட்ட டெலிகாம் இருக்குது. அல்லது எனர்ஜி செக்டார், சிமெண்ட் கிட்டத்தட்ட அதானிக்கு சொந்தம், சிமெண்ட் துறையே என்பதை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. எனர்ஜி செக்டார் அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆயில் அம்பானிக்கு சொந்தம்னு போயிட்டு இருக்குது. அப்போ இது பூரா அவர்கள் கையில் ஒப்படைத்து விடுவது. அரசு அதிகாரம் பார்ப்பன சக்திகளிடம், பொருளாதாரம் முழுவதும் பனியாக்களிடம். இதுதான் வந்து ஒரு இந்துத்துவ பாசிசம்னு சொல்கிறோம். இந்துத்துவ பாசிசம்னா ஆன்டி முஸ்லீம், இந்துத்துவ பாசிசம்னா கறிக்கடை வந்து கூடாதுன்னு சொல்கிறாங்க, இந்துத்துவ பாசிசம் இந்த மாதிரி மேலோட்டமான விஷயங்கள் இருக்குல்ல, அப்படி அல்ல. அது மட்டுமே அல்ல. இதுதான் இந்த பேக்ட்ராப். இப்போ செந்தில் பாலாஜியோ அல்லது இன்னொருத்தரோ, கெஜ்ரிவாலோ, ஹேமந்த் சோரனோ, மம்தா பானர்ஜியோ எந்த சாம்ராஜ்யத்தையும் உருவாக்குறதுக்காக இங்கே பண்ணல. இப்போ என்ன, அவர் கவுண்டர் சாம்ராஜ்யம் உருவாக்குறது தான் காசு வாங்கினாரா? அவரு ஆதாயத்துக்கு காசு வாங்கியிருக்கலாம், அல்லது தேர்தலில் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாங்கியிருக்கலாம். இந்த கரப்ஷனில் இப்படி ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. கரப்ஷனை பற்றி நம்ம பேசும்போது மக்கள்கிட்டயே ஒரு ஹிப்போக்ரஸி இருக்குதுங்க. கரப்ஷன் இருக்குன்னு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? மக்கள் நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருமே திருடக்கூடாது, யாருமே காசு வாங்கலாம் அப்படின்னு இருக்குதா இல்லையா மக்கள்கிட்ட ஓட்டு போடுறதுக்கு? நான் குற்றம் சொல்லல மக்களை, காசு வாங்குறாங்க. நான் வந்து தேர்தல் புறக்கணி. ஆனா பொதுவான அபிப்பிராயம் காசு வாங்கக்கூடாது, காசு ஊழல் பண்ணக்கூடாது, காசு வாங்கக்கூடாது, நேர்மையா இருக்கணும்ன்றதான அது வெளியே பேசிக்கிறதுக்கு பேசிக்கலாம், சரக்கடிக்க கூடாதுன்ற மாதிரி அது அப்படி பேசிக்கலாம். நான் தேர்தல் புறக்கணிப்பு செய்த போது, தேர்தல் புறக்கணிப்பு கூட்டம் கிராமப்புறத்தில் நடத்தியிருக்கிறோம். கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வயசான அம்மா வந்தாங்க. என்னப்பா எல்லாம் பேசுனீங்க, இத்தனை நேரம் உட்காந்து சும்மா போறீங்க அப்படின்னாங்க. சும்மா போறீங்கன்னா என்னம்மான்னு ஒன்றும் புரியல. கேட்டுட்டு இருந்தாலும் ஒன்றுமே கொடுக்காம போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன பொருள்? கூட்டத்துக்கு வந்து உட்காந்து அவங்களுக்கு என்ன கூட்டம், எதுக்கு பேசுறான்னு தெரியல. அந்த அளவுக்கு கீழே அது பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. மக்களுடைய மொழியில சொன்னாங்க, அடிக்கிறாங்கல்ல கொள்ள, நம்ம கொஞ்சம் கொடுத்தா என்ன, உண்டா இல்லையா? ஓகே. அப்போ இது வந்து இவர்கள் மேல குற்றம் சொல்வதற்கு நான் சொல்லல. இந்த கரப்ஷன் வந்து ஒரு லெஜிட்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்குது, எல்லார்கிட்டயுமே என்டையரா இருக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க பேசும்போது செயற்கையாக ஒரு ஊழல் எதிர்ப்பு அப்படின்றது பேசப்படுது. இதற்கு பொருள் செந்தில் பாலாஜி வழக்கு நடத்தக்கூடாது, அவர் விடுதலை பண்ணுங்கன்றது இல்லை. கேஸை நடத்துங்க, அதுக்கு என்ன கன்விக்ஷனா அவர் கொடுத்துட்டு போங்க, அது இப்போ என்னுடைய பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நடக்கிற மிகப்பெரிய ஊழல் என்பது, ஏற்கனவே இந்த நாட்டின் செல்வ வளங்களை யார் வச்சிருந்தாங்களோ அவங்க மிச்சம் மீதி இருக்கிறதையும் மொத்தத்தையும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுக்கு இந்த மோடி கவர்மெண்ட் உதவுது. இந்த சிஸ்டம் தான் மிகப்பெரிய ஊழல்னு சொல்றேன் நான். அதாவது முதல்ல டிஎம்கே போன்ற கட்சிகள்லாம் வரும்போது, அன்னைக்கு டிஎம்கேல வந்தவங்கலாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதி கிடையாது, சாதாரண இளைஞர்கள் தான் வந்தாங்க. சலூன் கடை, லாண்ட்ரி கடை, தைய கடை இப்படி வச்சிருப்பாங்க. அதுங்க தான் இந்த சாதாரண வர்க்கங்களை சேர்ந்தவர்கள் தான் வந்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் தானே ஃபுல்லாக. காங்கிரஸில் பெரிய மனிதர்கள்லாம் இருந்தாங்க, வாண்டையார் மூப்பனார், அது மாதிரி பெரிய மனிதர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு மக்கள்கிட்ட பேசப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மக்கள்கிட்ட பரப்பப்பட்டது, வாண்டையார் மூப்பனார்லாம் பரம்பரை பணக்காரரு, அவங்க கை நீட்ட வேண்டிய, எவன்ட்டையும் போய் கை நீட்ட 5 கொடு 10 கொடு அப்படின்னு கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பயலுக்கு வந்தால் வறண்டி தின்றுவானுங்க, அர்ப்பனுக்கு பொவிசு படித்தா என்ன நடக்கும், இது வந்து அன்று பேசப்பட்டது. எம்ஜிஆர் வந்தப்போ என்ன பேசப்பட்டதுன்னாக்கா, அவர் கோடி கோடியாக சம்பாரிச்சிருக்கிறாருங்க. எம்ஜிஆர் வந்து திமுக மீது ஊழல் குற்றம் சாட்டி தானே வந்தார், கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டாரு, அவருக்கு லஞ்சம் ஊழல்லாம் தேவையே கிடையாது, திமுக தான் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? உண்மையில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டின் பொது சொத்துகள் பூரா, நீங்கள் சுற்றி இருக்கிற ஏரியெல்லாம் பிரபலமாக, நீங்கள் யாரை வேணா எடுத்துங்க, உடையாறு, எஸ்ஆர்எம் எல்லாம் கொடுக்கப்பட்டது எப்போ? ஜேபிஆர், எம்ஜிஆர் காலத்தில் தான். ஜேபிஆர் அப்போ மிகப்பெரிய ஊழல் நிறுவனமயமாக்கப்பட்டது அந்த காலத்தில் தான்.
ஜெயலலிதா அது மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க மைசூர் மகாராஜா அப்போல இருந்து நகை வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, அவங்க சம்பாரிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு? அவங்க தான் முதல்ல கன்விக்ட் ஆனவங்க. அதை நம்ம கண் முன்னால பார்த்துருக்குறோம். இது போல நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே மேலே ஒரு பயாஸ் இருக்கு. ஊழலை பாக்குற பார்வையில திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே ஒரு பயாஸ். இவங்க விஞ்ஞானபூர்வமா ஊழல் செய்வாங்க, திமுக தெரியாம செஞ்சு மாட்டிக்குவான் அண்ணா திமுக காரன். இந்த மாதிரி விளக்கங்கள் வந்து சொல்லப்படுது. ஏன் மாட்டலன்னு கேட்டா அவன் விஞ்ஞானபூர்வமா செய்யறான், அதனால வந்து மாட்டல, நாங்க விவரம் இல்லாம செய்யறோம் அதனால மாட்டிட்டோம் அப்படின்றத அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம். பாயிண்ட் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, யார் ஹிஸ்டாரிக்கலா உடைமை வர்க்கங்களா இருக்கிறாங்களோ அவங்க வந்து சொத்துக்களை கைவசம் வைத்திருக்கிறாங்க. இப்போ பல ஆயிரம் கோடி, பல ஆயிரம் ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற நில முதலைகள், பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், அது வந்து அவங்களுடைய லெஜிட்டிமேட் ப்ராப்பர்ட்டி, அப்படிதானே? அவங்களுக்கு உரியது. இப்போ முகேஷ் அம்பானி கீழே ஒரு மகனுக்கு ஆனந்த் அம்பானிக்கு எழுதி வச்சா அது சட்டப்பூர்வமானது. ஆனால் ஸ்டாலின் மகன் உதயநிதி முதல்வரானால், துணை முதல்வரானால் அது வாரிசு அரசியல், அப்படிதானே? அந்த வாரிசு ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா அவர் உழைச்சி சம்பாரிச்சிருக்காரு, அப்படிதானே? அதானி வந்து உழைச்சி சம்பாரிச்சிருக்காரு. அப்போ இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு லெஜிட்டிமசி இருக்குது. அப்படி அந்த லெஜிட்டிமசியை தான் நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். அதை கேள்விக்குள்ளாக்க கூடாது என்பதற்காகத்தான் இதை அவர்கள் முன்னுக்கு தள்ளுகிறார்கள். இவர் வாங்கிட்டார் பாருங்க, அவர் வாங்கிட்டார் பாருங்க. இதை நான் சொல்லும்போது அப்போ இவர் வாங்குறதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களான்னு என்ன கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவன் வச்சிருக்கிறத நீ ஆதரிக்கிறியான்னு கேட்குறேன். எது பெருசு? அதை ஆதரிக்கிறார்கள், அந்த மொழியில் பேசுகிறார்கள் அப்படின்றத நான் சொல்ல வருது. அது வந்து மோடி பேசும் மொழி. மோடி ஊழலை ஒழிப்பேன்னு பேசுறதுக்கு அருகதை கிடையாது. இந்த மொத்த நாட்டையும் கபலீகரம் செய்யக்கூடிய சக்திகள், அதனுடைய பிரதிநிதி தான் வந்து மோடி. அப்படி இருந்து கொண்டு செந்தில் பாலாஜியை நான் கைது பண்றேன், இவரை கைது பண்றேன், அவரை கைது பண்றேன்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதனால ஊழல் என்பதை இந்த மாதிரி ஒரு தட்டையான பார்வையில் பார்ப்பது, தட்டையான பார்வைன்னு சொல்றதை விட பார்ப்பன பனியா சக்திகள், முதலாளிகள், பணக்காரர்கள் எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி, ஆதிக்க சாதிகள் ஏழை மக்களை பார்த்து எப்படி பார்க்குறாங்களோ அந்த பார்வையில் ஊழலை பார்க்கக்கூடாது. இப்போ பேசக்கூடிய நடுநிலையாளர்கள் அல்லது யோக்கியர்கள் எட்ஸெட்ரா என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, அதை ஆமாம், விமர்சகர்கள், யூடியூபர்கள் என்ன வேணா வச்சுக்கோங்க, அவங்க பேசுகிற மொழி வந்து அவர்களுடைய மொழி. அவங்க பேசுகிற எதுக்கும் ஃபேக்சுவலான விவரங்களோடு வர்றதில்லை. நான் இப்போ சொல்கிறேன், செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு பேச்சு பேசுகிறாங்க. லாட்ரி மார்ட்டின் இருக்கார், லாட்ரி மார்ட்டின் மேலே ஒரு கேஸ் இருக்குது. ஒரு கேஸில் 32 கேஸ் இருக்குது. பிஎம்எல்ஏவா? பிஎம் இல்ல, அவர் மேல உள்ளது. ஆமா, என்னன்னா சிக்கிம் லாட்டரியில மட்டும் ஏறத்தாழ ஒரு 4500 கோடி ரூபாய் அடிச்சிட்டாரு அப்படின்னு ஊழல். 10 வருஷமா அந்த கேஸ் இருக்குது. சரியா 10 ஆண்டுகளா அந்த கேஸ் சிபிஐட்ட கொடுத்தாச்சு. சிபிஐட்ட முதலே கொடுத்தாச்சு. 10 வருஷமா இருக்குது அந்த கேஸ். 2014 ஜி ஆட்சிக்கு வர்றாரு. ஜி ஆட்சிக்கு வந்து பதவி ஏற்கும் போது லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் இந்திய ஜனநாயக கட்சியில் பதவியில் எடுத்த உடனே, இப்போ இவர் வந்திருக்காருல, எடுத்த உடனே விசிகால பதவியில், அது மாதிரி அவங்க நேராக எடுத்த உடனே பதவி. மோடியோட கோயம்புத்தூரில் தேர்தல் பிரச்சார மேடையில் அவங்க நிற்கிறாங்க, ஐஜேகே கூட்டணி. அப்படி நிற்கும் போது சிபிஐ கேஸ் இருக்குது, 4500 கோடி ரூபாய்க்கு சிபிஐ கேஸ் இருக்குது. ரைட், ஒன்று. அடுத்த வருஷம் 2015ஆம் ஆண்டு அவருடைய ஜோஸ் மார்ட்டின் அவருடைய மகன், அவர் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு ராம் மாதவ் முன்னால். அவர் ஜாயின் பண்ணும்போது பேரலாக கிட்டத்தட்ட 1-2 மாதம் முன்ன பின்ன பெங்காலில் சிலிகுரியில் சாக்கு மூட்டையில் பணம் எடுக்கிறாங்க. மூட்டை மூட்டையாக 100 ரூபா நோட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் கைப்பற்றிட்டு அன்னைக்கு இந்துஸ்தான் டைம்ஸில் போய் பார்த்துக்கலாம். 2015 அந்த பணமெல்லாம் துபாய்க்கு போகுது, தாவூத் இப்ராஹிமோட தொடர்பு இருக்குது. எங்கேருந்து பிடிச்சாங்க தெரியுமா? மார்ட்டின் கம்பெனியில். அப்படி பிடிக்கும்போது இங்கே ஆர்எஸ்எஸ் தலைவர் ராம் மாதவ் அப்படி தோளில் கை போட்டு ஜோஸ் மார்ட்டினோட ஜூனியர் விடலில் படம் வந்துருக்குது, எடுத்து பார்த்துக்கலாம். இது 2015. இப்போ கேஸ் இப்போ நடக்கலை. இப்போ அவருடைய மருமகன் இதில் சேர்ந்துருக்காரு. அன்னைக்கு என்னங்க இப்படி நடக்குது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் தான் இன்னைக்கு கட்சி தலைவர். அவற்றுக்கு அது அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்பா அப்படி இருக்கிறாருன்னா மகன் கட்சியில் தொண்டாற்ற விரும்புகிறாரு அப்படின்றாரு. இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து தினத்தந்தி பேட்டியில் அவர் சொல்கிறார், நான் ஒரு 3000 கோடி பிஸ்னஸை வந்து நிர்வாகத்தை விட்டுட்டு நான் பொது தொண்டுக்கு வந்திருக்கிறேன். 3000 கோடி பிஸ்னஸ் என்ன உழைச்சி சம்பாதிச்சதா? எப்படி வந்தது அது? அப்போது இதெல்லாம் இருக்கட்டும், இந்த 10 வருஷமா ஏன் இந்த கேஸ் நடத்தலை? சிபிஐயை யார் தடுத்தார்கள்ன்றது என்னுடைய கேள்வி. அது இதோட முடியலை கதை. செந்தில் பாலாஜி 470 நாள் உள்ளே இருந்தார். அவர் மணிஷ் சிசோடியா
அவர் அதுக்கு மேலே 1 வருஷம் 5 மாதம் உள்ளே இருந்தார். 1.5 கோடிக்கு 470 நாள்னா 4500 கோடிக்கு எத்தனை நாள்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்த்து ஒரு நாள் கூட ஒரு மார்ட்டின் வந்து உள்ளே போகலை, கைது பண்ணலை. என்ன சொல்லலாம் அதுக்கு? இதுக்கு அந்த ஊழல் ஒழிப்பு போராளிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்கள் இதுக்கு. அதுக்கு மேலே அவர் மேலே பிஎம்எல்ஏ கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரிஜினல் கேஸ் இருக்கு, பிஎம்எல்ஏ கேஸ். பிஎம்எல்ஏ கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எது ப்ரெடிகேட் அஃபென்ஸோ அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸில் ஒரு தீர்ப்பு வருவதற்கு முன்னால் பிஎம்எல்ஏ கேஸை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணி தண்டிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம், மாட்சிமை தங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த கேஸ் கடந்தால் கடகட்டும், பிஎம்எல்ஏ கேஸை விரைவாக முடியுங்கள், 3 மாதம் 4 மாதம். எந்த கான்ஸ்டியூஷன் கீழே அது மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல, இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மார்ட்டின் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. ஐயா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கேஸே இன்னும் முடியலை, 10 வருஷமா என் மேலே பிஎம்எல்ஏ கேஸை நடத்துகிறாங்க, இது நியாயமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாரு. அடடா, இது நியாயம் இல்லையே, உடனே அதை ஸ்டே பண்ணு அப்படின்னு போன ஏப்ரல் மாதம், இந்த ஏப்ரல் மாதம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்கு. மார்ட்டின் வழக்கு ஸ்டே பண்ணப்படுது, செந்தில் பாலாஜிக்கு கேஸ் நடக்குது. என்ன கணக்கு? செந்தில் பாலாஜி 470 நாள் உள்ளே இருக்காரு, மார்ட்டின் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல. என்ன கணக்கு? இது எப்படி நடக்குது? இது எதுவுமே தொடர்பு இல்லையா? இது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்படி தாவூத் இப்ராஹிம் தொடர்பு இருக்குது, சிபிஐ கேஸ் நடக்குது, பிஎம்எல்ஏ கேஸ் நடக்குது, இத்தனையும் வச்சுக்கிட்டு அவன் கட்சியில் சேர்த்துக்கிறாங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்போ இதை பொதுவாக ஊழல் ஒழிப்பு என்று பேசுவதில் எந்த விதமான பொருளும் இல்லை, எந்த விதமான பொருளும் இல்லை. இந்த ஊழல் எந்த நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது அப்படி சொல்வதன் பொருள் இந்த நோக்கம் சரி என்பதல்ல. ஒரு பாயிண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த பொது தத்துவம், நீங்க முதல்ல சொன்னீங்களே, பாசிசத்தை எதிர்க்கணும்னா நீங்க யோக்கியமா இருக்கணும். இல்ல இவரெல்லாம் வச்சுட்டு நீங்க எப்படி பாசத்தை எதிர்க்க? நல்ல கேள்வி. பாலாஜி மாதிரியான நபர்களை இல்ல திமுக மாதிரியான கட்சியை வைத்துட்டு பாசத்தை எப்படி? இந்த கேள்விக்கு நான் எந்த உள்நோக்கமும் கற்பிக்கல. ரியலிஸ்டிக்கா பேசுவோம், நம்ம ரியலிஸ்டிக்கா பேசுவோம். அந்த பக்கம் மோடி பாசிசன்றதை ஒத்துக்கிறாங்கல்ல, அதை ஒத்துக்கிறாங்க. இப்ப இந்தியா கூட்டணி எடுத்துக்கோமே, இந்தியா கூட்டணி அல்லது பாசிச எதிர்ப்பாளர்கள், அது வந்து ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு பெருசு. அதனுடைய லெஃப்ட் எண்டில் பீமா குரேகான் கைதிகள் இருக்காங்க. லெஃப்ட் எண்டுனாக்கா கொள்கை பூர்வமா இருக்கிறவங்க, அப்படி எதிர்த்ததுனால இன்டலெக்சுவல்ஸ், இடதுசாரிகள், அல்லது மோடி மொழியில சொன்னாக்க அர்பன் நக்சல், அவங்க வந்து அதுக்காக யுஏபிஏ கேஸ்ல உள்ள இருக்கிறாங்க. அதுக்கு அந்தாண்ட வேற யாரு? பத்திரிகையாளர்கள், சித்திகப்பன் போன்ற ஆட்கள், அல்லது ஜேஎன்யூ மாணவர்கள், உமர் காலித் உள்ளிட்ட மாணவர்கள், சிஏஏ எதிர்த்து போராடியவர்கள், அப்படி வராங்க. அதுக்கப்புறம் யார் வராங்க? திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா, இதை சேர்ந்தவர்கள், எதிர்கட்சி ஹேமந்த் சோரன், இவங்கெல்லாம் வராங்க, இந்த கட்சிகள்லாம். இதனுடைய ரைட் எண்டுக்கு கடைசியா வந்தோம் அப்படின்னா சிவசேனாவை வச்சுங்க. சிவசேனா யாரு? திராவிட இயக்கமா? அது இல்ல. பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கமா? இல்ல. இந்துத்துவ எதிர்ப்பு இயக்கமா? இல்ல. இல்ல. நாங்க தான் பாபர் மசூதியை இடிச்சோம், இவனுங்க மொக்க பயலுக அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொன்ன கட்சி தான் சிவசேனா. சரிதானா? இன்னை வரைக்கும் அதை அவங்க ஓன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு அணியில் இருக்கிறாங்க. பழைய இந்துத்துவ பாணி ஆன்டி முஸ்லிம் பாலிடிக்ஸை கைவிட்டுட்டு மராத்தா ப்ரைடு, அதை வந்து பிஜேபி ஆக்கிரமிக்குது அப்படின்ற பாலிடிக்ஸை இன்னைக்கு உத்தவ் தாக்கரே பேசுறாரு. ரைட். கேஜ்ரிவால் வந்து ஆன்டி இந்துத்துவா? அவரு இல்லை. அவரு முதல்ல போய் நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னா நான் ஹனுமன் சாலிசா பாடுறேன் அப்படின்றதான் கேஜ்ரிவால் இல்லையா? அப்போ அவரு இந்த அணியில் இருக்கிறார். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம்ல வந்து பலவிதமான நபர்கள் இருக்கிறாங்க. இடதுசாரிகள் இருக்காங்க, மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, இடதுசாரிகளும் இருக்கிறாங்க, இடதுசாரிகளால் எதிர்க்கப்படும் மம்தா பானர்ஜியும் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு இந்த இப்படி ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் அது. இந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கா இல்லையா? முரண்பாடு 1000 முரண்பாடு இருக்கு. இப்ப இந்த பேசுபவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்க இதை யோசிச்சு பாருங்க. இப்ப இடதுசாரிகள், லெப்டிஸ்ட் இன்டலெக்சுவல் இருக்காங்கல்ல, அவங்க கேஜ்ரிவால் நீ என்ன ஆன்டி இந்துத்துவாவா, நீ பெரிய யோகியனா? சிவசேனா, நீ நேற்று வரைக்கும் மசூதி அடித்தவன், உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஓகேயா? ஊழல் இருக்கட்டும், வருவோம். இந்துத்துவாவோடு முந்த நாள் நீ மம்தாவெல்லாம் பிஜேபி கூட்டணியில் இல்லையா? இப்போ இங்கே கேட்குறாங்கல்ல, சீமான் கேட்குறாருல்ல, நீங்கள் திமுக பிஜேபி கூட்டணி ஆதரிக்கவில்லையா? பிஜேபி என்டிஏவில் இல்லையா?
இன்னைக்கு என்ன பேசுறீங்கன்றாருல. இந்த மாதிரி இப்படி கேட்கறது இருக்கு இல்லையா, இது மக்களிடம் எடுபடுகிறது. ஏன் மக்கள்கிட்ட எடுபடுது அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே நீங்கள் ஊரில் மக்கள்கிட்ட சாதாரண ஜனங்கள்கிட்ட போய் உனக்கு முதல் எதிரி யாரு அப்படின்னு ஒரு மருமகளை கேட்டால் மாமியார். கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா இந்த வேலியை வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தான் தள்ளிட்டாங்க, அவன் தான் முக்கியமான எதிரி, அவனுக்கு மோடி அதானி அம்பானி அதெல்லாம் வேண்டியதில்லை. இந்த ஊரெல்லாம் திருட்டு போயிலுங்க சார், திருத்தே முடியாது இந்த தெருவை. அப்படி ஒரு மனநிலை மக்கள் அப்படி பழகிருக்கிறாங்க. அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனை சொல்வதற்கு இல்லையா, அதிமுக காரனுக்கு செந்தில் பாலாஜி திமுக சொன்னால் நல்லா இருக்குது. இது அவங்களுடைய அறிவின் எல்லை வந்து இவ்வளோதாங்க. இந்த எல்லைக்குள்ள அறிவு இருக்கிறதுனால அதுக்கு இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. மோடி உள்ளிட்ட எல்லாரும் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அவர்கள் என்ன நடக்குது என்பதை பார்க்க விரும்பாதவர்களா, பார்க்க தெரியாதவர்களா இருக்கிறாங்க. அப்போது இப்படி இருக்குது. இவ்வளோ ஒரு மோசமான எதிரியை எதிர்ப்பதற்கு இவர்களை எல்லாம் அனைத்து ஒரு அணியை உருவாக்கி தான் இதை எதிர்க்கணும். இவங்க சொல்கிறபடி பார்த்தாக்கா, இப்போ நம்ம இயேசுநாதருடைய பைபிள் வாசகம் இருக்குல்ல, உங்களில் யார் பாவமே செய்யாதவனா அவன் கல்லெறியுங்கள், அதானே சொல்ல வராங்க. இப்போ யாராவது கல்லெறிய முடியுமான்னு நான் கேட்குறேன், சொல்லுங்களேன். யாராவது இந்த ஊழல் ஒழிப்பை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாக்கா யாராவது ஒருத்தர் நீங்களும் நானும் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு தானேங்க. அப்புறம் அளவில் என்ன சார் இருக்குது? 10,000 கோடி அம்பானியாக இருக்கட்டும், 1 கோடி ஊழல்னா ஊழல் தானே சார், அப்படின்னா நீங்களும் ஊழல் சார், நானும் ஊழல் சார், அப்படி தானே முடிக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் இது வந்து ஒரு பாசிச எதிர்ப்புக்கு இந்த அணியை கொண்டு செல்வது முக்கியம். இந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் இந்த மாற்றம் வரும். இந்த போராட்டத்தின் இன்னைக்கு முதல்வர் வந்து ஒன்று பாராட்டியிருக்காரு, உங்களுடைய தியாகத்தையும் மன உறுதியையும் பாராட்டுறோம். தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது. ஆமாம், என்ன தியாகம் பண்ணிட்டாரு? ஊழல் பண்ணது ஜெயிலுக்கு போனால் தியாகமா? அது உறுதியாக கேட்குறாங்கல்ல. இல்லை, நான் இப்படி கேட்குறேனே, அவர் வந்து சர்வே ஆகணும் எப்படியும் பாலிடிக்ஸில். இப்போ அதிமுக பெரிய எதிர்காலம் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் அவர் இருக்கணும்னா இப்போ அடுத்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சினா திமுக தான். ஏன் அவர் பிஜேபி போயிருக்கலாமே? அது தமிழ்நாட்டில் ஏங்க ஏக்நாத் ஷிண்டே தமிழ்நாட்டை விடுங்க, அவர் போயிருக்கலாம்ல. ஜெயிலில் என்னத்துக்கு இந்த கஷ்டங்கள்லாம் எதுக்கு? இதோட பல 100 கோடி ஊழல் அவங்க யார், அஜித் பவார்லாம் இல்லையா, நீர்ப்பாசன ஊழல் எக்கச்சக்கம். இன்னும் அவங்க போயிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க, கேஸே தள்ளுபடி ஆகிடுச்சு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க, முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ அது மாதிரி போயிருக்கலாமே. இப்போ நீங்கள் சிவசேனாவை எடுத்துக்கிட்டா, இந்த பக்கம் சஞ்சய் ராவத் உறுதியாக நின்றவர், இந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே, ரெண்டும் ஒன்றும் கிடையாது இல்லை. இப்போ உறுதியை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உறுதிக்கு என்ன பொருள்? பிஎம்எல்ஏக்கு எதிராக நின்றது அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அணியை வந்து அழிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி. அவர் வந்து திராவிட இயக்கத்தில் பெரியார் தீக்கால இருந்து வந்தவரா செந்தில் பாலாஜி? வரும்போதே பொட்டோட வந்தவர், அம்மா வழியாக தான் வந்தார் அவர். அப்புறம் அங்கே போனார், இங்கே போனார், இங்கே வந்திருக்காரு. அவருக்கு ஒன்றும் ஒரு பெருமை மிக்க மரபு ஏதாவது இருக்கா? அரசியல் மரபு ஒன்றும் கிடையாது. இங்கே வந்தார், அவர் வந்து என்ன காரணத்தினாலோ இதை வந்து பணியக்கூடாது நம்ம அப்படின்னு ஒரு நேர்மையாக உறுதியாக இருந்திருக்காரு. அந்த அளவில் அது பாராட்டத்தக்கதா இல்லையா? சரணடைந்து கட்சி மாறாமல் உறுதியாக இருந்தது பாராட்டத்தக்கது தான். நீங்கள் இப்போ திரும்ப பேரலல் இருக்குது. எமர்ஜென்சி காலத்து அடக்குமுறையை போய் இதுக்கு ஒப்பிடுறாரு. எமர்ஜென்சியோட அதிக நாள் இருந்ததா சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அது அதிக நாள் பிரச்சனை மட்டுமல்ல, எமர்ஜென்சி என்பது அடிப்படை உரிமைகள், ஆர்டிகல் 21 அடிப்படை உயிர் வாழும் உரிமை ரத்து செய்யப்பட்ட காலம் டிக்ளேர் பண்ணி ப்ரெஸ் சென்சார்ஷிப் வச்சு யாரும் ஒன்றும் பேச முடியாது என்ற நிலைமையை உருவாக்கி அது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். அன்றைக்கி இந்திரா காந்தி சொல்கிறது மட்டும்தான் கூற்று, மற்றவங்க யாரும் பேச முடியாது என்ற நிலை இருந்தது. இன்னைக்கு ஜனநாயகம் இருப்பது போல, எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருப்பது போல ஒரு மாயை இருக்குது. ஆனால் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்னைக்கு அமலாயிட்டு இருக்குது. அன்னைக்கும் கலைஞரை, திமுகவை, மு.க. ஸ்டாலினை இவங்களை உள்ளே வைக்கும்போது, அடக்குமுறை செலுத்தும் போது அன்னைக்கு என்ன சொன்னாங்க? இதே மாதிரி திமுகவை நான் திமுகவில் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு ஓடிடு, இல்லைன்னா உள்ளே போ. அன்னைக்கு அது மாதிரி தான் அடித்தாங்க. அன்னைக்கு ஓடினவங்களும் இருக்கிறாங்க, நின்னவங்களும் இருக்கிறாங்க அவசர நிலை காலத்தில். அன்னைக்கு இந்த அடக்குமுறைக்கு என்ன நியாயம்னா திமுக ஊழல், சர்க்காரியா கமிஷன் ஊழல், அப்போ தான் இந்த விஞ்ஞானபூர்வமான ஊழல் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அந்த வார்த்தையை. அந்த ஊழல் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, அது தள்ளுபடி ஆக்கப்பட்டது, நடக்கலை. எம்ஜிஆர் எவ்வளவு முயன்றும் அதை நிலைநாட்ட முடியவில்லை என்பது வரலாறு. ஆனால் சர்க்காரியான்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க 2G மாதிரி. அப்போது அன்னைக்கும் இந்த ஊழல்
என்ற முத்திரையை திமுக மேல குத்துவதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்? இவர்கள் தனிநாடு திராவிட நாடை கைவிட்டாலும் இவர்கள் பிரிவினைவாதிகள், இவர்கள் வட இந்தியாவின் எதிரிகள், இவர்கள் பார்ப்பன எதிரிகள். இன்னும் விக்கிலீக்ஸ்ல கருணாநிதி வந்த பிறகு அரசு எந்திரம் பூரா பார்ப்பனர்களை வெளியேற்றி நான் பிராமணனை கொண்டாந்துட்டாரு. இது அவங்களுக்குள்ளே பரிமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தான் இந்த நடவடிக்கைக்கு காரணம். இதெல்லாம் தான் திமுக என்ற கட்சியை உடைத்து அண்ணா திமுக உருவாக்க காரணம். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்போது அந்த பேக்ரவுண்டில் இதை அவங்க அமல்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பின்புலத்தை புரிந்து கொள்ளாமல் பீமா கோரேகானில் சிறையில் இருக்கிறவங்க மாதிரி நீங்கள் ஏன் இல்லை, கம்யூனிஸ்ட் போராளி மாதிரி நீங்கள் ஏன் இல்லை? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லெஃப்ட் டு ரைட் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். ரைட் எண்டில் சிவசேனா இருக்குது, லெஃப்ட் எண்டில் அர்பன் நக்சல் இருக்கிறாங்க. அர்பன் நக்சலாக இருக்கிற நீங்கள் எதுக்கு சிவசேனாவை ஆதரிக்கிறீங்க? அதான கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரே பதில் தான் இருக்குது. பாசிச எதிர்ப்பு என்ற நோக்கத்தில் யாரெல்லாம் ஒன்றாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் ஒரு அணியில் நிற்க வேண்டிய காலம். இதை விட முக்கியமான ஊழல் எதிர்ப்பு வேற எதுவும் இல்லை. மதர் ஆஃப் ஆல் ஸ்கேம்ஸ் ஃபாசிசம் தான். மதர் ஆஃப் ஆல் ஸ்கேம்ஸ் ஜாதி, மதர் ஆஃப் ஆல் ஸ்கேம்ஸ் இந்துத்துவா. அதை விட பெரிய ஸ்கேம் ஒன்று கிடையாது. அப்போ அதை எதிர்ப்பதற்கு அனைவரும் ஒன்று சேரணும் என்ற கோணத்திலிருந்து மட்டும்தான் இதை பார்க்க வேண்டும். இப்படி சொல்வதன் பொருள் அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு வாங்கிட்டார் செந்தில் பாலாஜி, அவரை விடுதலை பண்ணுங்க என்பது அல்ல. அதுக்கு தான் கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸை நடத்துங்க, அது முடிவுக்கு வரட்டும். அதுக்கு முன்னால் தீர்ப்பு வழங்கக்கூடிய அருகதை இந்த அரசுக்கு இல்லை. அந்த நோக்கம் பிஎம்எல்ஏ என்ற சட்டத்துக்கு கிடையாது என்பதுதான் இதில் மையமான விஷயம். ரொம்ப நன்றி தொடர்பாளர். முக்கியமான விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க. குறிப்பாக ஊழலினுடைய அந்த டைமென்ஷன் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.